இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரம், துர்வாசர் இயற்றிய சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்திலிருந்து 2 ஸ்லோகங்களை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். துர்வாசர், சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அத்ரி மகரிஷிக்கும் அனசுயா தேவிக்கும், நம்ம அனுசுயான்னு சொல்கிறோம், அனசுயா தான், ரெண்டுமே சொல்கிறாங்க. அனசுயா தேவிக்கும் புத்திரனாக தோன்றியவர். ஸோ துர்வாசரோட அப்பா வந்து அத்ரி மகரிஷி, அம்மா வந்து அனசுயா. அனசுயானா பொறாமை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ துர்வாசர் இயற்றிய சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தில் மொத்தம் 61 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் 20வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஸ்லோகம் நான் பல வருஷங்களாக நான் படிச்சுட்ருக்கேன். படிக்கிறப்பெல்லாம் அது ஒரு சுவாரஸ்யம் தட்டும். இதை யாருக்காக சொல்லணும் அப்படின்னு. இது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சொல்கிறேன். அது எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேவியை வழிபடுபவனுக்கு தீயதும் நல்லதாக மாறிவிடும். தேவியை, அம்பிகையை வழிபடுபவனுக்கு தீயதும் நல்லதாக மாறிவிடும். எப்படின்னு நான் முதல்ல ஸ்லோகத்தை கொஞ்சம் படிச்சிடுறேன். 4 லைன் தான், சிம்பிள் தான். அப்புறம் படிப்படியாக அர்த்தத்துக்கு போனால் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃபார்முலா கெமிஸ்ட்ரி, நான் ரிட்டையர்ட் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம், ஏன்னா ஃபார்முலா மாதிரியே இருக்கும். கேகம், 3வது கா, நாகதி, கர்ப்பிதஹ பிரபணதி, ஸ்திரீ சங்கமோ மோக்ஷதி, துவேசி மித்ரதி, பாதகம் ஷூக்ருததி, ஷமாவல்லபோ தாசதி, மிருத்யுர் வைத்யதி, தூஷணம் ஷூகுணதி, த்வத்பாத சம்சேவனாத். 4வது லைன். துவாம் துவாம் வந்தே பவபீதி பஞ்சன கரீம் கௌரீம் கிரீசப்பிரியாம். இதான் ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகம் வந்து நம்ம ஸ்லோகம் மாதிரியும் படிக்கலாம், ஆனால் நம்ம முதல்ல அர்த்தத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 3வது வரியின் கடைசி பகுதி நல்ல ஸ்லோகம். தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வெரைட்டி கொடுக்கறதுக்காக நான் முதல்ல தனித்தனியாக வேறு இடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து எதுக்கு வந்து அதிக வியூஸ் வருது, எது வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்க்குறாங்கன்னு வச்சு அதை வந்து தொடரலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். இப்போ 3வது வரியின் கடைசி பகுதி எடுத்துக்கலாம். த்வத் பாத சம்சேவனாத், உம்முடைய பாத சேவையால். அதாவது அம்பாளுடைய பாத சேவை. அம்பாள் என்னங்க செய்ய போகிறோம்? அம்பாள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வழிபட போகிறோம், விழுந்து கும்பிட்டுட்டு வரப்போகிறோம், அவ்வளோதானே. த்வத் பாத, 3வது தா, சம்சேவனாத், சேவை தெரியும், த்வத் பாத பாதமும் தெரியும். அதனால் உம்முடைய பாத சேவையால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான மாறுதல்கள் வரும். கேகம், கா, கா, 3வது கானா, கேகம் வீடு, நகதி, நாகதி ஸ்வர்க்கத்திற்கு ஒப்பாகும். வீடு சொர்க்கமாக மாறிடுங்க அம்பாள் நீங்கள் சேவிச்சிங்கன்னா. அதே நேரம் வீட்டில் ஒருத்தனோ வெளியில் இருக்கிறவனோ, பக்கத்து வீடோ ஏற்ற வீடோ யாரோ ஒருத்தன் கர்வம் பிடிச்சவன் இருக்கான்னு வச்சுங்க. கர்வித, கர்வம் கொண்டவன், பிரபணதி, வணக்கம் சொல்லுவாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டோங்களேன். கர்வித, கர்வம் கொண்டவன், பிரபணதி, வணங்குவான். அப்புறம் 3வது அவர் எழுதியிருக்காரு, அதை நான் அப்படியே ஒரு வாட்டி படிச்சிடுறேன், அப்புறம் நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஸ்திரீ சங்கமோ மோக்ஷதி அப்படின்னு எழுதியிருக்கார். துர்வாசர் எழுதுனது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லறத்தில் ஒரு தூய மனம் உள்ள பெண்ணுடைய, அழகானவன் சொல்லலைங்கன்னா, தூய மனம் உள்ள பெண்ணுடைய இதயம் கனிந்த அன்பு, தேவைப்படும் பொழுதெல்லாம் அறிவுரை, அரவணைக்கும் பண்பு, அன்னை போல் பராமரிப்பு மற்றும் தாம்பத்திய உறவு அனைத்தும் அமைந்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பூலோக சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றார். அப்புறம் அம்பாளுடைய பாத சேவை செஞ்சால் என்ன வரும்னா, துவேசி, பகைவன்க, துவேஷம், மித்ரதி, நண்பன் ஆகிடுவாங்க. பகைவன் நண்பன் ஆகிடுவான். அம்பாள் பாத சேவையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம தவறுதலாக ஒரு வேலை பண்ணிடுறோம். அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிடுறோம், உடனே ஒருத்தர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறார். முன்னால் தான் இவ்வளோ ஆச்சுன்னா சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ ஒரு பாதகமாக போச்சு, சூழ்நிலைக்கு எதிர்பாராமல். அது ஒரு கொடிய பாவம்னு வச்சுங்களேன். பாதகம் ஷூக்ருததி, புண்ணியமாக ஆகிடுங்க. அம்பாள் உள்ளே குறுக்கிடுவாங்க, ஏதோ சின்ன சின்ன வேலையெல்லாம் நடக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும், அப்புறம் சமாதானம் ஆகிடுவோம். பாதகம் ஷூக்ருததி, ஷூனா நல்ல புண்ணியமாகிடும். கொடிய பாவமாக ஆயிருக்க வேண்டியது என்னவா மாறிடும்?
அப்புறம் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. எல்லாம் நார்மலாகட்டும் மேற்கொண்டு பேசக்கூடாதுன்னு புண்ணியமாக மாறிடும். அப்புறம் ஷமா வல்லபோ 4வது பானா லக்ஷ்மிபதியும் தாசதி, தாசன்னா அடிமையாவான். சரிங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டோம், உட்காந்துருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், நெஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னமோ செய்து படப்படன்னு அடிச்சுக்குது, ஏதோ செய்யுது. நம்ம நேராக அம்பாள் படத்துக்கு முன்னாடி போகிறோம், கொஞ்சம் நேரம் நிற்கிறோம், யோசிச்செல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறோம். அப்போ மிருத்தியோ ஒரு யமன் வந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். நமக்கு ஹார்ட் அட்டாக் வரலாம், என்ன மேபி கேஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். மிருத்தியோர் வைத்தியதி, யமனும் வைத்தியனாவான். அம்பாள் பாத சேவை இருந்தால் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். மார்க்கண்டேயன் தன்னுடைய கடைசி 16வது வயசில் உயிர் பிரிய போகும் நேரத்தில் நேராக போய் சிவலிங்கத்தை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான். யமன் இழுத்தான். யமனுடைய ஆட்கள் முதல்ல வந்தாங்க, தோற்று போனாங்க. யமன் இழுத்தான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், சிவன் ஓங்கி ஒரு உத விட்டார், யமன் தள்ளி போய் விழுந்தான், இறந்தான்லாம் கதை இருக்கும். அது மாதிரி மிருத்தியோர் யமனும் வைத்தியனாயிடுவான். தூஷணம் நிந்தை, தப்பாக பேசுற. தூஷணம் ஷூகுணதி அப்படின்னு போட்டிருக்கார். எப்படின்னா நிந்தையும் புகழ்ச்சி ஆகிடும். நம்ம ஒருத்தர் மேலே ஒரு அக்கறையில் சத்தம் போடுறோம், ஆனால் அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால் அவர் எப்படி புரிஞ்சுக்குவார்னா, நம்ம மேலே இருக்கிற அக்கறையினால் அவர் பேசுகிறாரு. தூஷணம் நிந்தை, கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், இப்படிலாம் செய்கிற தப்பு ஆச்சு போச்சுன்னு கத்துறோம். சுகுணதி, சுகுணம் கா 3வது புகழ்ச்சி ஆகும். அப்புறம் பவபீதி, பவ 4வது பானா, பீதி 4வது பானா, பஞ்சன கரீம் பிறவியில் உள்ள பயத்தை ஒழிப்பவளும் ஆகிய யார கிரீசப்பிரியாம், கிரீசப்பிரியாம் கிரீசனுடைய பத்தினியும் கௌரியுமான துவாம் உம்மை வந்தே நான் வணங்குகிறேன். இதுதான் ஸ்லோகம், ரொம்ப சுலபமான ஸ்லோகம். பாருங்களேன். கேகம் நாகதி கர்ப்பிதஹ பிரவணதி ஸ்திரீ சங்கமோ மோக்ஷதி द्वेषी मित्रदी पादगं शुकृददी क्षमा वल्लभो दासदी मृत्युर्वैद्यदी दूषणं शुगुणति त्वत्पाद संसेवनात्. அங்கே தான் ஆரம்பிக்குது. त्वत्पाद संसेवனம், உன்னுடைய பாத சேவையினால். அங்கே இவ்வளோ மாறுதல் வருது. त्वां वन्दे भवभीति பஞ்சனகரீம் கௌரீம் கிரீசப்பிரியாம் அப்படின்னு சொல்லி சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தில் துர்வாசருடைய ஸ்தோத்திரம் ஒரு அருமையான ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக நான் 20வது பாடலில் ஆரம்பிக்கக்கூடாது, முதல் பாட்டு மங்கள சாசனம் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கணும். ஆனால் நான் அப்படி ஒரு வேளை அதை ஆரம்பித்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு வீடியோக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு விஷயத்தை சொல்வோன்னு சொல்லிட்டு இப்போ துர்வாச மகரிஷி தேவியின் பெருமையை எடுத்துரைப்பதற்கு அவளுடைய திருவருளை நாடுவதால் இந்த ஸ்லோகம் மங்களாசரணமாக அமைகிறது. ரொம்ப சுலபமாக 2 லைன் தாங்க, 4 லைன் கிடையாது, 2 லைன் தான். கொஞ்சம் பொறுத்துக்குங்க, முடிய போகுது. மாதஸ்தே மகிமா வக்தும் சிவேன அபி நா சக்கியதே. ரொம்ப சுலபமான ஸ்லோகம், 2 லைன் மட்டும் படிச்சிடுறேன் உங்கள் அனுமதியுடன். மாதஸ்தே மகிமா பக்தும் சிவேன அபி, சிவனால் கூடன்னு அர்த்தம். நா சக்கியதே பக்தியால் அகம் ஸ்தோதும் இச்சாமி, விரும்புகிறேன்னு அர்த்தம், இச்சை. பிரசீத மம சர்வதா, மாதா தே, அது இலக்கணத்துக்காக மாதஸ்தேன்னு வந்துருச்சு. மாதஸ் தாயே, தே உங்களுடைய, மகிமா பெருமை, சிவனே அபி பரமசிவனாலும் கூட, பக்தும் எடுத்து கூறுவதற்கு நா சக்கியதே இயலாது, சொல்ல முடியாது, அவரால் கூட முடியாது. என்றாலும் அவரால் கூட முடியலைன்னா கூட நான் எனக்கு பக்தி அதிகங்க, அதனால் பக்தியால் அகம் நான் ஸ்தோத்திரம் செய்ய இச்சாமி, இச்சை விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் கூட இருந்து அருள் புரியணுமா, என்னை கைட் பண்ணணும், என்னை வழி நடத்தணும். இச்சாமி விரும்புகிறேன். மம எனக்கு, சர்வதா எப்பொழுதும்,
பிரசீத அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிற இந்த 2 வரி ஸ்லோகம் தான் வந்து மங்களாசரணமாக அமைகிறது. இதுவரை கேட்ட நண்பர்களுக்கு நன்றி கூறி வணக்கம் சொல்லி விடைபெறுகின்றேன். கடைசியாக ஒரு விஷயம், 4 வீடியோ லலிதா சகஸ்ரநாமத்தில் வந்திருக்கு, தயவுசெய்து பாருங்கள். அதில் வந்து நல்ல விவரங்கள் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுனால மேற்கொண்டு நான் அதில் வீடியோ போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். நான் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். இதுவரை கேட்ட நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.